தேவையான பொருள்: முருங்கைக்கீரை, சீரகம், மிளகு, தக்காளி, பூண்டு, கொத்தமல்லிங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளியை 4 துண்டாக வெட்டி, முருங்கைக்கீரை, தண்ணி, இந்த அரைச்சி வச்சுருந்தது சேர்த்து குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாங்க. விசில் அடங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்ததை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாங்க. அப்போ தான் அதில் இருக்கிற சத்தெல்லாம் நல்லா இறங்குங்க. மசிச்சதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சக்கை மேலாலேருந்து நம்மளுக்கு தேவையான சூப் மட்டும் கிடைக்கிறதுக்கு நம்ம வடித்து எடுத்துக்கிறோங்க. வடித்து எடுத்தது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது எலும்பு வலிக்கு அப்புறம் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குங்க. வெறும் வயிற்றில் இது குடிக்கிறது மூலிமா இரும்பு சத்து நிறையா கிடைக்குது. எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. டெய்லி இது குடிச்சிட்டு வர நல்லா இரும்பு சத்து கிடைக்கும்.